கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில ஸ்கூல் வேன் மேல ட்ரெயின் மோதி 3 மாணவர்கள் இறந்திருக்கக்கூடிய சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பெரிய அதிர்வலையை உருவாக்கி இருக்கு. முதல்ல அந்த சம்பவத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத பார்ப்போம். கடலூர் மாவட்டத்துல செம்மங்குப்பம் அந்த கிராமத்துல இருந்து பார்த்தோம்னா மாணவர்களை ஏத்திட்டு போற ஒரு ஸ்கூல் வேன். அந்த ஸ்கூல் வேன்ல மொத்தம் 4 மாணவர்கள் தான் இருந்திருக்காங்க. அந்த வேன் அங்க இருக்கக்கூடிய ரயில்வே கிராசிங் இருக்குங்களா, அந்த கிராசிங்க கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் மோதி அதுல 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. யூசுவலா ரயில்வே கிராசிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு 10-20 நிமிஷத்துக்கு முன்னாடியே கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. யாரும் அதுக்கப்புறம் கேட்டை தாண்டி போக முடியாது. குறிப்பா சைக்கிள்ல போறவங்க, பைக்ல போறவங்க, நடந்து போறவங்க வேணா அவங்க பைக்கை கீழே சாய்ச்ச மாதிரி தள்ளிக்கிட்டு அந்தாண்ட பக்கம் கிராஸ் பண்றதை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த வேன் மாதிரி, கார் மாதிரியான வாகனங்கள்லாம் கேட் பூட்டிட்டதுக்கு அப்புறம் அந்தாண்ட போக முடியாது. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த கேட் பூட்டப்படல. கேட் ட்ரெயின் வரும்போது ஓபனா இருந்திருக்கு. எதனால ட்ரெயின் வரும்போது கேட் ஓபனா இருந்தது அப்படிங்கிற கேள்விதான் இப்ப எல்லாருக்கும் எழுந்திருக்கு. சோ இத பத்தி விளக்கம் அளிக்கும் போது தென்னக ரயில்வேல இருந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வேன், ஸ்கூல் வேன் வரும்போது அந்த கேட் பூட்டப்பட்டு தான் இருந்தது. அந்த ஸ்கூல் வேனுடைய டிரைவர் அவர் கேட் கீப்பர்ட்ட போய் அவருக்கு அழுத்தம் கொடுத்து அந்த கேட்டை திறக்க வச்சிருக்காரு. அதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு தென்னக ரயில்வேல இருந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க அந்த அறிக்கையிலேயே இன்னொரு விளக்கம், எக்ஸ்ட்ரா விளக்கமா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த செம்மங்குப்பம் பகுதியில நாங்க ஒரு சுரங்கப்பாதை, ரயில்வேக்கு சுரங்கப்பாதை அதை கிராசிங்ல அமைக்கிறதுக்கு ஃபண்டிங் முதற்கொண்டு நாங்க அலோகேட் பண்ணிட்டோம். ஆனா 1 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க இதுக்கான அனுமதி எல்லாம் கொடுத்துட்டாலும் அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய மாவட்ட ஆட்சியர் பார்த்தோம்னா தொடர்ச்சியா இதுக்கு பர்மிஷன் கொடுக்காமலே இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா விளக்கத்தையும் அதுல கொடுத்திருக்காங்க. சோ இது ரயில்வே தரப்பினுடைய விளக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த பகுதியினுடைய மக்கள், அந்த மக்கள்கிட்ட ஊடகங்கள்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒரே குரல்ல ஊடகங்கள்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேட் திறந்துதான் இருந்தது வண்டி வர்றப்ப, இந்த கேட்டு பூட்டப்படவே இல்ல அப்படிங்கறத அவங்க எல்லாருமே ஒரே குரல்ல பேசுறாங்க ஊடகங்கள்கிட்ட பேசும்போது. சோ இது அந்த மக்களினுடைய தரப்பு. இன்னொரு பக்கம் இந்த வண்டியை ஓட்டிட்டு போன டிரைவர், அவர் காயங்களோட உயிர் தப்பியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஊடகங்கள் கொடுத்த பேட்டியில, நான் வேனை ஓட்டிட்டு வரும்போது கேட்டு திறந்துதான் இருந்தது. நான் அந்த கேட் கீப்பரையே பார்க்கல. நான் யூஸ்வலா போற மாதிரிதான் போனேன். ட்ரெயின் ஹார்ன் சத்தம் கூட எங்களுக்கு கேட்கல. நாங்க கிராஸ் பண்ணும்போது வண்டி மோதிருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த வேன்ல போன ஒரு பள்ளி மாணவர், அந்த 4 மாணவர்கள்ல ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பியிருக்காரு. அவர் பேர் விஸ்வேஷ். அவரும் பார்த்தோம்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, வேன் டிரைவர் எல்லாம் போயிட்டு கேட் கீப்பர்ட்ட போய் கேட்டை திறங்கன்னு சொல்லல. நாங்க வரும்போதே கேட் திறந்துதான் இருந்தது. அதே மாதிரி ஹாரன் சத்தம் கூட கேட்கல. ட்ரெயின் வண்டி மேல மோதிடுச்சு, வண்டி பறந்து போயிடுச்சு அப்படிங்கறதான் அவரும் சொல்றாரு. சோ ஒரு பக்கம் மக்கள், அந்த பகுதியினுடைய மக்கள் சொல்றது, அந்த வேனை ஓட்டிட்டு போன டிரைவர், அந்த வேன்ல பயணிச்ச மாணவர், இவங்க எல்லாரும் சொல்றதுக்கும் ரயில்வே துறையிலிருந்து அதிகாரிகள் சொல்வதற்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெரிய கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. இந்த நேரத்துலதான் பார்த்தோம்னா அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா, வட இந்தியாவை சேர்ந்த அவர் பார்த்தோம்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு அவருடைய வேலையில இருந்து. அதுக்கும் சதர்ன் ரயில்வே என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவருடைய டியூட்டி எல்லாம் ஒழுங்கா தான் பார்த்தாரு. ஆனா மக்களே அழுத்தம் கொடுத்தாலும் அவர் கேட்டை திறக்க கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். மக்களின் அழுத்தத்தின் காரணமா அவர் கேட்டை திறந்திருக்காரு. அதனால அவர் ரூல்ஸை மீறி இருக்காரு. அதுக்காக அவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விளக்கத்தை தான் சதர்ன் ரயில்வேல இருந்து கொடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அவரை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நடந்த கொஞ்ச நேரத்திலேயே சதர்ன் ரயில்வேல இருந்து ஒரு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்புல இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அது ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதா இருக்கு, மாணவர்கள் உயிரிழந்ததுங்கிறது ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயம், இந்த மாதிரி இனிமே நடக்கக்கூடாது, இதுக்கான நடவடிக்கைகளை ரயில்வே மேற்கொள்ளும், இது ஏன் நடந்தது அப்படிங்கிற காரணத்தை நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம், விசாரித்து எங்கள் விசாரணை முடிவுல நாங்க என்ன காரணம் அப்படிங்கிறதை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு அறிக்கை வந்திருந்தா அது சரியானதா இருக்கும். ஆனா எடுத்த எடுப்பிலேயே எங்கள் மேல குற்றம் இல்லை, மக்கள் தான் குற்றம் பண்ணாங்க, வேன் டிரைவர் தான் தப்பு பண்ணாரு அப்படின்னு பொறுப்பை தூக்கி அடுத்தவர்கள் மேல போடுற மாதிரி இந்த அறிக்கை அமர்ந்திருக்கிறது தான் பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பக்கூடியதா இருக்கு. விசாரணையே முடிவதற்கு முன்னாடி, இப்பதான் காவல்துறை விசாரிக்கிறாங்க, விசாரணையே முடியறதுக்கு முன்னாடி
கேட் கீப்பர் தப்பு பண்ணல, மக்கள் தான் அழுத்தம் கொடுத்தாங்க, இல்ல ரயில்வே தரப்புல இருந்து எந்த சிக்கலுமே இல்ல அப்படின்னு தன்னிலை விளக்கத்தை எதுக்காக ஒரு அதிகார அறிவிப்பு மாதிரி கொடுக்கணும்ன்ற கேள்வி நமக்கு எழுது. விசாரிச்சுட்டு தானே சொல்ல முடியும் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத. அதே மாதிரி இந்த விவகாரத்துல முக்கியமான கேள்வியா எழுந்திருக்கிறது, ஏன் கேட்டு பூட்டப்படாம இருந்தது அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல சுரங்கப்பாதை அமைப்பதற்கு நாங்க பர்மிஷன் கொடுத்துட்டோம், கலெக்டர் அதுக்கான அனுமதியை தரல அப்படின்னு இன்னொரு தன்னிலை விளக்கம். இதுலயும் பார்த்தோம்னா எங்க மேல தப்பு கிடையாது, கலெக்டர் மேல தப்பு. கலெக்டர் மேல தப்பு இருக்கலாம். நமக்கு எழுற கேள்வி என்னன்னா, இந்த விவாதம் அடுத்தடுத்து நகர்ந்து அந்த இடத்துல சுரங்கப்பாதை போட்டிருக்கலாமே, ஏன் போடல அப்படிங்கிற கேள்வி எழுந்திருந்ததுன்னா நீங்க அந்த இடத்துல அந்த விளக்கத்தை கொடுக்கலாம். ஒரு ஆக்சிடென்ட் நடந்த உடனேயே பார்த்தோம்னா எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, எங்களுக்கு இது சம்பந்தம் இல்ல, எங்க பக்கம் எந்த தப்புமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் அதுல தன்னிலை விளக்கமா வலிஞ்சு இதுக்கு கலெக்டர் பர்மிஷன் கொடுக்கல, கேட் கீப்பர் கரெக்டா தான் பண்ணிட்டாரு, இப்படி எல்லாம் வலிஞ்சு எடுத்த எடுப்புலயே விசாரணையே பண்ணாம ஆரம்ப கட்டமா நாங்க கேட் கீப்பர்ட்ட பேசிட்டோம், அவர் சொல்லிட்டாருங்கிற எடுத்த எடுப்புலயே கொடுக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? அப்போ மக்களும் அங்க இருந்த டிரைவரும் அந்த வாகனத்துல போன மாணவரும் சொல்றது பொய்யா? அப்படி அவங்க எல்லாருமே பொய் சொல்றாங்க அப்படின்னா அது விசாரணையின் முடிவுல தானே தெரிய வரும். விசாரணை முடியறதுக்கு முன்னாடி விசாரணையே பண்ணாம கேட் கீப்பர்ட்ட மட்டும் பேசிட்டு இப்படி ஒரு அறிக்கையை எப்படி நீங்க விடுறீங்க? இது ரொம்ப பெரிய கேள்வியை நமக்கு எழுப்புது. அப்ப அக்கௌண்டபிலிட்டியில இருந்து விலகிற வேலையை சதன் ரயில்வே பண்ணுதா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியா எழுது. ஏன்னா இந்த சதன் ரயில்வேனுடைய திருச்சி கோட்டத்தினுடைய ரயில்வே மேலாளர் அவரு அன்பழகன், அவர் பேசும்போது மக்கள்லாம் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறாங்க. அவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. மக்கள் ஏன் இப்படி சொல்றாங்கிறத பத்தி எல்லாம் அவர் கவலைப்படல. அதே மாதிரி எதிர்காலத்துல இப்படி நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும், என்ன அதுக்கான திட்டம் இருக்கா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எதிர்காலத்துல நாங்க இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கான வேலைகளை சரி பண்ணுவோம், இந்த சைடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில்நுட்ப கோளாறுகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதை கண்டுபிடித்து சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த அக்கௌண்டபிலிட்டிக்குள்ளேயே ஒரு போல எடுத்த எடுப்புலயே இப்பவே எல்லா ப்ரொசீஜரும் சரியாதான் பண்ணிருக்காங்க. பப்ளிக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போயிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிறாரு. அதாவது அவர் ஒரு புதுசான ஒரு வெர்ஷன் சொல்றாரு. 2 வீலர்ல வந்தவங்க போய் அழுத்தம் கொடுத்தாங்க திறக்க சொல்லி அப்படின்னு. சதன் ரயில்வேவினுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, வேன் டிரைவர் அழுத்தம் கொடுத்து திறக்க சொன்னார் அப்படின்னு சதன் ரயில்வே வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கை சொல்லுது. திருச்சி கோட்டத்தினுடைய ரயில்வே மேலாளர் ஊடகங்கள்கிட்ட பேசும்போது 2 வீலர்ல போனவங்க போயிட்டு திறக்க சொல்லி அழுத்தம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டுத்துல எது உண்மை? ஒரே நிறுவனத்தின் 2 அதிகாரிகள்ட்ட இருந்து வெவ்வேறு ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கான காரணம் என்ன? சோ இப்படி பல கேள்விகள் இதுல நமக்கு எழுது. அதே மாதிரி இந்த சிக்னல் ஏன் காட்டல ட்ரெயினுக்கு, ட்ரெயின் டிரைவருக்கு சிக்னல் காட்டிருக்கணுமே, அவர் ட்ரெயினை நிறுத்தி இருக்கலாமே அப்படிங்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது இன்டர்லாக்கிங் கேட்டா இருந்தா சிக்னல் காட்டியிருக்கும், இது நான் இன்டர்லாக்கிங் கேட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இன்டர்லாக்கிங் கேட்னா என்ன அப்படின்னா, அடுத்த இதுக்கு முன்னாடியான இடத்துக்கு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கும் போதே இந்த பக்கத்து கிராசிங்ல இருக்கிறவங்களுக்கு தகவல் அவங்க கேட்டை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிக்னல் தானாவே மாத்தப்பட்டுரும். இது இல்லாம ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் லாக் ஆகிற மாதிரியான சிஸ்டம் எல்லாம் இருக்கு. இவரு சொல்றது என்னன்னா, இது நான் இன்டர்லாக்கிங் கேட் அப்படிங்கிறாரு. அதாவது இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து நிலையத்துல இருந்து இவங்களுக்கு போன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எங்க இதை கிராஸ் பண்ண போது நீங்க கேட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பரை சொல்லுவாங்க. இவர் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாரு. சோ அந்த மாதிரி பண்ற இடத்துல இது இன்டர்லாக்கிங் கேட்டா இல்லாததுனால இவர் கேட்டை க்ளோஸ் பண்ணல அப்படிங்கிற சிக்னல் ரிசீவ் ஆகாம சிக்னல் மாறாமலே இருந்திருக்கு. இதனால இந்த கேட்டு க்ளோஸ் ஆகல அப்படிங்கறதே அந்த டிரைவருக்கு தெரியாம இருந்திருக்கு அப்படிங்கறது தான் அவங்க சொல்றது. இதுல நமக்கு இன்னொரு கேள்வி எழுது. இந்த இன்டர்லாக்கிங் கேட்டுங்கிறது அப்ப இந்தியாவுல எத்தனை கிராசிங்ல போடப்பட்டிருக்கு? ஏன்னா இது இவ்வளவு முக்கியமானதா இருக்கு. ஒரு கேட் கீப்பர் அவர் அவருடைய மனித தவறால அவர் தூங்கிட்டாலோ இல்ல அவர் கேட்டை பூட்டாம விட்டுட்டாலோ, கவனக்குறைவா பூட்டாம விட்டுட்டாலோ கூட இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க முடியும் அப்படின்னா அந்த இன்டர்லாக்கிங் கேட் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப நாடு முழுக்க எத்தனை கேட்ல இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் சிஸ்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா
நாடு முழுக்க 18,000க்கும் அதிகமான லெவல் கிராசிங் இருக்கு. அதுல 11,089 கேட்ல தான் வந்து பார்த்தோம்னா இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து போட்டிருக்காங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான லெவல் கிராசிங்ல இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்ல. அங்க எல்லா இடத்துலயுமே அப்ப கேட் கீப்பர் தூங்கிட்டாரா இல்லையா, அவர் முழிச்சிருக்காரா இல்லையா, அவர் குடிச்சிருக்காரா இல்லையா, அவர் கரெக்டா தான் கேட்டை பூட்டுறாரா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா ஒரு சின்ன தப்பு, அவருடைய தவறுனால ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட முடியும் அப்படின்னா அது இங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனையாச்சே. அப்ப 7,000க்கும் அதிகமான கிராசிங்ல இந்த பிரச்சனையோட தான் மக்கள் வாழ்றாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. அப்ப நீங்க எப்போ இத்தனை ஆயிரம் கேட்டுக்கு இன்டர்லாக்கிங்க போட போறீங்க? ஏன்னா அத்தனை ரயில் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதே ஸ்கூல் வேனே எடுத்துக்கோமே, இதே ஸ்கூல் வேன்ல அந்த மக்கள் சொல்றாங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வேறு சில பள்ளிகளினுடைய வேன்னா அங்க நிறைய மாணவர்கள் போவாங்க. இந்த ஸ்கூல் வேனா இருக்கவே அதுல 4 மாணவர்கள் தான் போனாங்க. வேற சில ஸ்கூல் மாணவர்கள்னா அதுல 30-40 பேர் போவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ 30-40 பேர் போயிருந்த வேன் ஆக்சிடென்ட் ஆயிருந்ததுன்னா எத்தனை மாணவர்கள் இன்னைக்கு உயிரிழந்திருப்பாங்க? அப்ப இத்தனை மாணவர்களினுடைய, இத்தனை பொதுமக்களினுடைய உயிருக்கு ஆபத்தாக அந்த சிஸ்டம் இருக்கிறது அப்படின்னா அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் நீங்க ஏன் இது வரைக்கும் போடல? சரி, இது வரைக்கும் போடாதது கூட இருக்கட்டும், இனிமே இதை எப்ப நீங்க போட போறீங்க? அதுக்காவது ஒரு பொறுப்பேற்றல் இருக்கணும்ல. இந்த மாதிரி ஒரு சிக்கல் நடந்திருக்கு, இதுக்கு காரணம் அந்த இடத்துல இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாததுதான், இன்டர்லாக்கிங் கேட்டு இருந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு தெரியுது இல்ல. மக்களே அழுத்தம் சொல்லி திறக்க வச்சிருந்தா கூட இன்டர்லாக்கிங் கேட் இருந்ததுன்னா இந்த விபத்து நடந்திருக்காதுல்ல. அப்ப இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த இடத்துல இது இல்லாதது இந்த விபத்துக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறது உறுதியாகுதா இல்லையா? அப்போ நீங்க எதிர்கால திட்டமா நாங்க இந்த பிரச்சனைகளை சரி பண்ண போறோம், இது இத்தனை கால அவகாசத்துக்குள்ள சரி பண்ணுவோம், இதுக்கான திட்டம் இருக்குது, இதெல்லாம் சொல்றது தானே ஒரு அக்கௌண்டபிள எடுத்துக்கிறது ஒரு பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னா, விபத்துகள் நடந்தது அப்படின்னா இது குறித்தெல்லாம் டீட்டெயிலா விவாதிக்கிறதுக்கு ரயில்வேல என்ன மாதிரியான அப்கிரேட் நடந்திருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா விவாதிக்கிறதுக்கு தான் தனிப்பட்ட பட்ஜெட்டே ரயில்வேக்கு இருந்தது. அதெல்லாம் தனி பட்ஜெட் எல்லாம் தேவையில்லை, பொது பட்ஜெட்டோட இதை சேர்த்தலாம். இதுக்கு எதுக்கு தனி பட்ஜெட் அப்படின்னு ரயில்வே பட்ஜெட்டை ஒழித்து விட்டு பொது பட்ஜெட்டோட ரயில்வேவை சேர்த்து விட்டது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு. ஒருவேளை ரயில்வே பட்ஜெட் தனியா இருந்ததுன்னா இந்த மாதிரியான தொழில்நுட்ப சிக்கல்களா இருக்கலாம், ரயில்வே துறை குறித்தான பர்டிகுலரான ஸ்பெஷலான சிக்கல்கள்லாம் தனியாக விவாதிக்கப்பட்டிருக்கும், விரிவா விவாதிக்கப்பட்டிருக்கும். இப்ப 10ஓட 11 100ஓட 101 ஒட்டுமொத்த பட்ஜெட்ல இது விவாதிக்கப்படுது. அப்ப இதனாலதான் இந்த மாதிரியான ரயில்வே விபத்து குறித்தான தொழில்நுட்ப சிக்கல்கள் குறித்தான விவாதங்கள்லாம் பெரிய விவாதமா மாறுறது இல்ல. அப்ப ரயில்வே பட்ஜெட்டை ஒழித்த அரசு இதுக்கான பொறுப்பை எடுத்துக்கணுமா இல்லையா? ரயில்வே அமைச்சகம் இதுக்கான பொறுப்பை எடுத்துக்கணுமா இல்லையா? மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? இதுல ஒரு கேட் கீப்பர் குற்றவாளியா, வேன் டிரைவர் குற்றவாளியாங்கிற விவாதம் தானே இங்க நடந்துகிட்டு இருக்கு. அரசுக்கு, ரயில்வே அமைச்சகத்துக்கு இந்த விவகாரத்துல என்ன பொறுப்பேற்றல் இருக்கு? ஏன்னா ரயில்வே துறையில இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் குறித்து எக்கச்சக்கமான ஆவணங்கள் வெளில வந்திருக்கு, சிஏஜி டாக்குமெண்டே வெளில வந்திருக்கு. ரயில்வே துறையில ஆட்கள், எக்கச்சக்கமான ஆட்கள் பற்றாக்குறை நிலவுது. கிட்டத்தட்ட 3 லட்சம் வேக்கன்ஸ் வந்து இருக்குது, இதை ஃபில் பண்ணாமலே மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற பல அறிக்கைகள் வெளில வந்திருக்கு. இந்த நாட்டுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு பொதுத்துறை நிறுவனம்னா அது ரயில்வே தான் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த துறையில இவ்வளவு ஆட்பற்றாக்குறை நிலவுது. இந்தியாவிலேயே அதிக லேண்ட் ரயில்வே துறை தான் வச்சிருக்கு, அதிக சொத்துக்கள் ரயில்வே துறை தான் வச்சிருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய ஆட்கள் பற்றாக்குறை நிலவுது. அதே மாதிரி ரயில் ஓட்டுநர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள 12 மணி நேரத்துக்கும் வேலை செய்யறதுக்காக அழுத்தம் கொடுக்கப்படுறாங்க, கட்டாயப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு பல ஆவணங்கள் வெளில வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ரயில்வே ட்ராக் எல்லாம் செக் பண்ணக்கூடிய ட்ராக் மேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சிருக்கு 1990 கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி சிஏஜி அறிக்கை குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரயில்வே டிராக்குகளை சரி செய்தல், புதுப்பித்தல் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து பார்த்தோம்னா 1,03,395 கோடி ரூபாய் பற்றாக்குறை நிலவுது அப்படிங்கிற முக்கியமான அறிக்கையை சிஏஜி கொடுத்திருந்தாங்க. அப்ப ட்ராக்கை சரி பண்றது, சிக்னலை சரி பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை
புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருந்தா தானே இங்க ரயில்வே போக்குவரத்துன்றது முழுமையான பாதுகாப்பா இருக்க முடியும். அப்ப இத பத்தின என்ன மாதிரியான விவாதங்கள், இதுக்கெல்லாம் என்ன சரி பண்றதுக்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு எழுது. கடந்த 10 வருடங்கள்ல ஆர்டிஐல கேட்ட பதில், கடந்த 10 வருடங்கள்ல பார்த்தோம்னா 719 பயணிகள், 29 ரயில்வே எம்ப்ளாயிஸ் ரயில் விபத்துல பலியாயிருக்காங்க. கிட்டத்தட்ட 638 ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் தடுக்கிறதுக்கு கவாச் பொருத்துறது அப்படிங்கிறது மிக முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கை அப்படின்னு பாராளுமன்றத்துல எல்லாம் விவாதிக்கப்பட்டு 2012 இதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னமும் பார்த்தோம்னா நாட்டுல மொத்தமா 68,584 கிலோமீட்டர் ரயில்வே வழித்தடம் இருக்கு, தண்டவாளம் இருக்கு. அதுல வெறும் 1548 கிலோமீட்டர்ல தான் இந்த கவாச்சை பொருத்தி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளில வருது. அப்ப இது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. வந்தே பாரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், புது புது ட்ரெயினை கொண்டு வர்றோம் அப்படின்னு கொடியை செச்சு திறந்து வைக்கிறது, ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது இருக்குல்ல, அது இந்த நாட்டுக்கு பெருமை தான். ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை உழைக்கும் மக்களினுடைய பயணிக்கக்கூடிய அவங்களுடைய பயணத்தினுடைய முக்கியமான விஷயமா இருக்கக்கூடிய ரயில்வே, அதுல பாதுகாப்புல இவ்வளவு பெரிய குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம், விவாதிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த ரயில்வே சேவையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா ஏழை எளிய மக்கள் மலிவான விலையில ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும்னா அதுக்கும் முக்கியமானதா இருக்கக்கூடியது ரயில்வே தான் இருக்குது. அப்ப இந்த ரயில்வே குறித்தான விவாதம் அப்படிங்கிறது, அதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் குறித்தான விவாதம்ங்கிறது, அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் குறித்தான விவாதம் அப்படிங்கிறது எவ்வளவு பிராடரா நடத்தப்படணும். அதுக்கு தானே ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் இங்க பெரிய விவாதமா நடக்கவே இல்லை. சிஏஜி அறிக்கையில இன்னொரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, 1,00,000க்கும் அதிகமான சிக்னல் ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சிஏஜி சுட்டி காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி ரயில் வண்டி தடம் புரண்டு தண்டவாளத்தை விட்டு சக்கரம் கீழே இறங்குறது, இப்படி பல இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத புட்டு புட்டு வச்சிருந்தாங்க. கடந்த 5 வருஷங்கள்ல மட்டும் பார்த்தோம்னா 200 மேஜர் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல 145 ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல ரயில் தடம் புரண்டு இருக்கு. இப்படி ட்ரெயின் தடம் புரளதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப புவரான ட்ராக் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது தான் ரயில்வேனுடைய ஊழியர்களே சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸுக்கு ஆட்கள் பற்றாக்குறையினாலையும் பல சிக்கல்கள்னாலையும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது பிளாக் டைம் அப்படின்னு போடுவாங்க. பிளாக் டைம்னா அந்த நேரத்துல அந்த வழியில ரயில்களை இயக்க முடியாது, பராமரிப்பு பணி நடக்கும். அதுதான் பிளாக் டைம் சொல்லுவாங்க. இந்த பிளாக் டைமை பத்தி சிஏஜி அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, 2017ல இருந்து 21 வரைக்குமான காலகட்டத்துல 2383 பிளாக் டைம் எடுத்திருக்கணும். ஆனா 1805 பிளாக் டைம் மட்டும்தான் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அப்ப பராமரிப்பு அப்படிங்கிறது பெருமளவுல குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த பிளாக் டைம் குறைஞ்சிருக்கிறது காட்டுது. இப்படி பல சிக்கல்கள் ரயில்வே துறையில எடுத்து காட்டப்பட்டாலும் நம்மளுடைய ஒன்றிய அரசு ரயில்வே அமைச்சகம் பார்த்தோம்னா ஒன்லி சக்சஸ் ஸ்டோரிஸ் மட்டும்தான் பேசுவாங்க. 2023ல ஒடிசாவில ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்து 290 பேருக்கு மேல இறந்து போனாங்க. அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் தான் இந்தியாவுடைய ரயில்வே சேஃப்டியை பத்தின ஒரு பெரிய விவாதத்தை நாடு முழுக்க உருவாக்குச்சு. அந்த டைம்ல கூட அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காத ஒரு அமைச்சரவையா அரசாங்கமா தான் நம்முடைய ஒன்றிய அரசாங்கம் இருந்திருக்கு. ஒரே டிராக்ல ஒரு சரக்கு ரயிலும் ஒரு பயணிகள் ரயிலும் மோதி அந்த சரக்கு ரயிலுடைய பெட்டிகள் கவிழ்ந்து அது இன்னொரு டிராக்ல விழுந்து இன்னொரு டிராக்ல வந்த இன்னொரு ட்ரெயினும் தடம் புரண்டு பெரிய விபத்து, மிகப்பெரிய விபத்து நடந்தது. அந்த விபத்துக்கே என்ன காரணம் அப்படிங்கிறத அக்கௌண்டபிள் எடுத்துக்க ரயில்வே அமைச்சகம் தயாரா இல்ல. சிபிஐ விசாரணை போட்டுட்டோம், இதுல ஏதோ சதி நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, இது நடந்திருக்குன்னு சொன்னாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அக்கௌண்டபிள் எடுத்துக்கப்படல. அதே மாதிரி எல்லா விபத்துகள்லயுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, திருப்பி திருப்பி தனிநபர் தவறுகள், மனித தவறுகள் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க 2 பேரை அந்த பர்டிகுலர் விபத்துக்கு அவ்வளவு மரணங்களுக்கு பொறுப்பாக்கிட்டு அவங்கள மட்டும் சஸ்பெண்ட் பண்றது இல்ல அரெஸ்ட் பண்றது, இதோட அந்த விஷயத்தை முடிச்சிடுறது. ஆனா நாடு முழுக்க இங்க ரயில்வே பாதுகாப்புல என்ன சிக்கல் இருக்கு, தொழில்நுட்ப கோளாறுல என்ன சிக்கல்கிறது அப்படிங்கிற அந்த சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச் கடைசி வரைக்கும் பண்றது இல்ல. இந்த விவகாரத்துல கூட பார்த்தோம்னா அந்த இன்டர்லாக்கிங் கேட் வேணுமா வேணாமாங்கிறதெல்லாம் விவாதம் ஆகல.
பங்கஜ்குமார் கேட்ட மூடினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் விவாதம். அதுலயும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவரு கரெக்டா தான் மூடினாரு, மக்கள் தான் பிரஷர் கொடுத்தாங்க அப்படின்ட்டாங்க. பங்கஜ்குமார் கேட்ட மூடினாரா மூடலையா அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துக்கான விவாதம். அதுல அவர் மேல விசாரணை நடத்தப்படணும். ஆனா அதை தாண்டி இனிமேலும் இது மாதிரியான விபத்துகள் நடக்கக்கூடாது அப்படின்னா, அது பங்கஜ்குமார் கேட்ட மூடினாரா இல்லையா, மனித தவறு நடந்தா இல்லையாங்கிறது இல்ல. எது இருந்திருந்தா அங்க மனித தவறுகள் நடந்தாலும் ஆக்சிடென்ட் நடக்காது அப்படிங்கிறது தான் இங்க விவாதிக்கப்படணும். ஒருவேளை அந்த ரயிலே கவிழ்ந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த வேன் போன இடத்துல ஒரு லாரி மாதிரியான ஒரு பெரிய வாகனம் போய் அந்த ரயிலே தடம் புரண்டு இருந்தது அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கும். எத்தனை 100 பேர் 1000 மக்களின் உயிரை குடிச்சிருக்கும். அப்ப இங்க எது பேசப்படணுமோ அது பேசப்படாம யாரோ ஒருத்தரை பலிகடாவாக்கி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டைவர்ட் பண்ணப்படுதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வியா நமக்கு எழுது. அப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதன்மையாக எழுப்பப்பட வேண்டியது ரயில்வே கிராசிங்ஸினுடைய பாதுகாப்பு தன்மை எந்த அளவில் உள்ளது அப்படிங்கிற விவாதம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படணும் அப்படிங்கிறது. இரண்டாவது, இதுல உண்மையிலேயே என்ன நடந்தது, அந்த கேட் பூட்டாம இருந்ததுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது முறையான விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தென்னக ரயில்வே அவங்களுடைய அறிக்கையை கொடுக்கணும். அவங்க விசாரணையே பண்ணாம அறிக்கையை கொடுத்து எங்க மேல தப்பு இல்ல அப்படிங்கிற தன்னிலை விளக்கத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது மிக மிக தவறானது. ரயில்வே ஊழியரின் மேல தவறு இல்லைனாலும், ரயில்வே நிர்வாகத்தின் மேல தவறு இல்ல, கலெக்டர் மேலதான் தவறு அப்படின்னாலும் அது விசாரணைக்கு அப்புறம் தான் சொல்லப்படணும். ஏன்னா மக்கள் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேறையா இருக்கு. சோ இப்படி பல கேள்விகள் இதுல இருக்குது. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர். ஒவ்வொரு ரயில்வே விபத்துகளின் போதும் தனி மனித தவறுகளை கை காட்டி தப்பிச்சுக்கிற மாதிரி தொடர்ச்சியா அஸ்வினி வைஷ்ணவ் இதெல்லாம் ஏன் வேலை கிடையாது, அவங்களோட தப்பு அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது அக்கௌண்டபிலிட்டியே இல்லாம ஒரு பதவியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால ரயில்வேல எங்க எங்க தப்பு நடந்தாலும், எங்க சிக்கல் நடந்தாலும் அக்கௌண்டபிள் இஸ் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத அஸ்வினி வைஷ்ணவ் உணர்ந்துகிட்டு மக்களுக்கு பதிலளிக்கணும். தொடர்ச்சியா இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.